जननी
என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம ரைட்டனோட பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. ஸோ 1992 வந்து தனிஷ்கோட ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தனிஷ்கோ அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2002 தனிஷ்கோ ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்து என்டையர் டைட்டன் கம்பெனி ஆகட்டும், தனிஷ் பிராண்ட் ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வளர்ந்துருக்கு இந்த ஊரில். ஸோ ப்ரிசைஸாக சொல்லணும்னா நம்ம வந்து தனிஷ்கில் ஒரு 500 ஸ்டோர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் இந்தியா ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த ஊரில் பர்டிகுலராக பார்க்குறப்போ நம்ம இது வரைக்கும் 2002 ஸ்டார்ட் பண்ண ஒரு 10,000+ ஃபேமிலிஸ் வந்து நம்ம கூட கண்டினியூஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட சப்போர்ட்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஷோரூம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், பழைய ஷோரூமுக்கும் இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆகட்டும், ஃப்ளோர் சைஸ் ஆகட்டும், தென் கம்ஃபர்டபுள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ஆகட்டும், தென் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ஒரு ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் எங்களோட ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு 20-25 ஸ்டாஃப் வந்து இந்த ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ரெடி டு கிவ் அ வேர்ல்ட் கிளாஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் அவர் கஸ்டமர்ஸ். ஸோ வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க, அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்றது நம்மளோட டார்கெட் இல்லை. ஸோ ஷோரூம் டீமுக்கும் தெரியும். நானும் ஒன் டைம் வந்து திருப்பி ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு கஸ்டமர் இங்கே வரப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணணும். அது அவங்களோட இன்னொரு ஹோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இங்கே ஸ்டாஃபையும் வந்து அவங்க வந்து இவங்களும் வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்களும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்தோட உள்ள வர வச்சோம்னா ஏன்னா அது போதும் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸ்டோரி இல்லை நடந்தது. ஆக்சுவலாக எங்களோட மேனேஜிங் டைரக்டர் வந்து சேலம் ஷோரில் வந்து ஒரு ஷோரூம் வந்து லான்ச் பண்ணார், ரீலான்ச் பண்ணார். ஸோ அந்த டைமில் ஒரு கஸ்டமர் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணார். ஸோ அவரோட வந்து ஏன் தனிஷ்க்கு நான் வரணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல காரணம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் வாங்கணுன்றதுக்காக நம்ம தனிஷ்க்கு வரமாட்டேன், அஃப்கோர்ஸ் நம்ம தான் வாங்குறதும் உண்டு, பட் அடிக்கடி வந்து சும்மா வந்துட்டு போவேன். எதுக்காகனா காஃபி சாப்பிட்றதுக்காக அந்த ஷோருக்கு நான் வருவேன் அப்படின்றது வந்து கஸ்டமர் சொன்னார். அந்த ஷோரில் வந்து காஃபி வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது ஆரம்பிச்சு சொன்னார். நர்மதா அவங்க கையில் கொடுக்குற காசு வந்து எனக்கு நல்லா இருக்கும், நான் சாப்பிட நான் வரல அப்படின்றது வந்து பர்டிகுலர் வந்து சொன்னார். அது தவிர என்ன சொன்னாருன்னா, எனக்கு இருக்கிற சில கஷ்டங்கள், எனக்கு இருக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸ் இதெல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். என்னோட அந்த டைம்ல ஷேர் பண்றப்ப என் மனசுல இருக்கிற பாரம்லாம் ரொம்ப வந்து குறைஞ்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு காஃபி சாப்பிட்டு என் பிரச்சனை சந்தோஷங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஷோரூமோட அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 20 வருஷமா நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து இந்த ஷோரூம்ல இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க. இது எதுக்காக இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்காது, கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு நம்ம அருமையான ஒரு ஸ்டாஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து நரேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் டீம் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்டையர் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த ஷோரூம் ரொம்ப நல்லா அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸைட் ஆகும் அப்படின்ற ஒரு கனவோட நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிக்வெஸ்ட் ஆல் ஆர் fellow customers, everybody to give your continuous support for us. And also I would like to thank our entire Titan team members, right from Balaji and Lokesh and Shankar, Hashi and Tanka Kumar, everybody வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு அருமையான ஒரு ஸ்கோர் பண்ணுறது லைவே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் என்டையர் team members, including landlord, non-trust people, everybody. So thank you so much. Join the very best. Next I invite Ms. Anishka, அவங்க சொன்ன மாதிரி தான் இன்னொரு ஹோம் மாதிரி பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, இல்லை நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா சும்மா தான் வருவேன். ஆனால்
பெரிய ப்ராடக்ட் வாங்கும்போது சரி, ஒரு கொலுசு வாங்கும்போது சேம் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். பெரிய மாலை வாங்க வரும்போது வித்தியாசமாக இருக்காங்க, இல்லை ஒரு குட்டி கொலுசு தான் வாங்க வந்துருக்காங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. வாங்காமல் போகும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்கணும், இதோட கலெக்ஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர். நிறைய இடங்களுக்கு போயிட்டு நான் தூத்துக்குடி நான் வந்தாலே கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போவேன். நிறைய கோல்டு நான் வந்து ஆக்சுவலி காரைக்குடி என்னோட நேட்டிவ். நான் வாங்குறதெல்லாம் அங்கதான் கோல்டு வாங்கியிருக்கேன். ஆனா அங்க வாங்குற கோல்டை விட எனக்கு தனிஷ்ல வாங்குற கோல்டு வந்து நல்லா பியூரா இருக்கு. இன்னொரு என் பையன் வந்து ஹனிவல், டாடா ஹனிவல் ஒர்க் பண்ணான். அப்ப சொல்லியிருக்கான், மம்மி நீங்க டாடா இதுலயே போய் வாங்குங்க, தனிஷ்கே போய் வாங்குங்க, அதுதான் பியூரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய வந்து என்னோட ஓல்டு கோல்டு எல்லாமே நான் இங்க மாத்திட்டேன். இங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மேம் நீங்க எப்பனாலும் வாங்க, எங்க வீட்டுலாம் வந்திருக்காங்க, வந்து என்ன எப்படி நான் சொல்றது இல்லை, தனிஷ்கன்னு சொன்னாவே எனக்கு ஒரு ஆனந்தம் தான். ஒவ்வொரு நேமே எனக்கு சொல்ல ஆசை. சிலரோட நேம் தெரியுது, சிலரோட நேம் தெரியல. மாரிமுத்து ஆகட்டும், இப்படா மாரிமுத்து வர்றாப்ல இந்த இதை ஹெல்ப் பண்றது அப்படின்னு ரொம்ப நேரம் கூட உட்கார வச்சிருப்பாப்ல மாரிமுத்து. மேம் நீங்க பாருங்க, நீங்க இந்த ஸ்டோன் புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்காதீங்க அப்படியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க மாரிமுத்து ஆகட்டும். ஒவ்வொருத்தர் நேமே என்னோட ரிலேட்டிவ் முருகேஸ்வரி அக்கா நீங்க கண்டிப்பா வந்து வாங்குங்க. ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் என்னை இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா உடனே கூப்பிடுவாங்க. ஃப்ரான்ச்சைசிஸ் நிர்மல் சார், அப்புறம் நரேஷ் பாபு சார், சந்திரசேகர் சார், அப்புறம் லோகேஷ் சார். ஸோ இவங்க எல்லாரோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால அண்ட் எங்களோட என்டையர் டீம் ஈவெண்ட் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கு உங்களோட எங்கள் இன்னொரு வேல்யூபிளான கஸ்டமர் மிஸ் தாரணி, இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட். அப்படியே எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் ப்ளஸ் நரேஷ், ஸ்பெஷலி முத்துலட்சுமி, மகாலட்சுமி, எல்லா லக்ஷ்மியும் அதுக்குள்ளே இருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நரேஷ் சார் அவரோட ஃபேமிலிக்கும், ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஷோரூம் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் அசோசியேட்டுங்கிற முறையில் பார்க்குறப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட அசோசியேட்டாக இருக்காங்க நிர்மல் சார் அண்ட் மிஸ்டர் நரேஷ் அவரோட ஃபேமிலி. டைட்டன் நம்ம கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தனிஷ் ஷோரூம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தனிஷ் இந்த ஷோரூமை பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 6000 சதுர அடியில் வந்து இந்த ஷோரூம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப அருமையான ஒரு ஷோரூமாக வந்திருக்கு. 2 ஃப்ளோரில் முன்ன காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு அதிகமான ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். எதுக்காகனா கஸ்டமருக்கு வந்து ஒரு அருமையான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு தனிஷ்கை பற்றி பேசிடுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட நம்பகமான பிஸ்னஸ் ஹவுஸுங்கிறது டாட்டா. ஸோ அந்த ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் டாட்டாலேருந்து வந்தது இந்த டைட்டன், தனிஷ்க் அப்படின்ற கம்பெனிஸ் பிராண்ட் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு டாட்டானா தெரியும், ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை, தென் வந்து அதனுடைய பாரம்பரியம், இதெல்லாம் சேர்ந்தது தான் டாட்டாவோட சிறப்பு இயல்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக தனிஷ்க் அப்படின்னு பேசுகிறப்போ இதனோட பியூரிட்டி, இதனோட டிரான்ஸ்பரன்சி, இதனோட டிசைன் யூனிக்னஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து தனிஷ்கோட சிறப்பு. ஸோ பியூரிட்டி பற்றி பேசணுன்னா நீங்கள் வாங்குகிற கஸ்டமர் வாங்குகிற ஒவ்வொரு கிராம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆர் 24 கேரட் ஆர் 18 கேரட் என்ன சொல்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஜுவல்லரியில் நாங்கள் வந்து இருக்கோம், அதை வந்து கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதில் பியூரிட்டியில் வந்து 1% கூட ஒரு குறைபாடு இல்லாமல் வந்து என்ன சொல்கிறோமோ அந்த பியூரிட்டி வந்து எல்லா ஜுவல்லரிலையும் இருக்கும். அது இல்லாமல் ட்ரஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து நம்பி வாங்கிட்டு போகலாம். ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நியாயமான விலை, டிரான்ஸ்பரண்ட்டான மெத்தடு, இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். தென் டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு நகை வாங்குறீங்க, கல் நகை வாங்குறீங்க, பிளெயின் ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா ஸோ அதில் வந்து கல் தனியாக, தென் வந்து கோல்டு தனியாக வந்து பிரித்து கிராஸ் வெயிட், நெட் வெயிட் எவ்வளோன்றது தெளிவாக வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து கொண்டு வந்தோம். இது தவிர கேரட் மீட்டர், இந்த கேரட் மீட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் வந்து கஸ்டமரோட பழைய நகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கண்ணு முன்னாடியே எடை போட்டுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அதை வந்து உருக்கி
ஸோ ஒரு நல்ல வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் ஆஸ் அ கஸ்டமர், ஆஸ் அ பிஸ்னஸ் ஷோரூம், இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமின்றி ஹையஸ்ட் வேல்யூ வந்து இது மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. தென் அது இல்லாமல் வெளிப்படையான பில்லிங், தென் வெளிப்படையான டிஸ்கவுண்ட்ஸு, ஸோ வெளிப்படையான இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து இங்கே வந்து நடக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக தனிஷ்கில் வந்து கஸ்டமர் வந்து வாங்கலாம். இது போக நான் சொன்ன மாதிரி அந்த டிசைன் யூனிக்னஸ், ஸோ இந்த டிசைன் யூனிக்னஸ் அப்படின்றது வந்து எங்கேயுமே கிடைக்காது. இந்த தனிஷ்கோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக வந்து இங்கே வந்து இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ. கஸ்டமர் முறையாக வந்து இந்த ஜுவல்லரியை வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கி வந்து வேர் பண்ணுவாங்க. முறையாக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து யூஸ்டு ஜுவல்லரி இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இங்கே வந்து கிடையாது. எல்லாமே வந்து புது ஜுவல்லரி. ஸோ தென் வந்து உங்களுக்கு வெட்டிங்க்கு வாங்கினாலும் சரி, அதில் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன், அதுக்கு ஏதாவது என்கேஜ்மெண்ட், இது மாதிரி ஏதாவது ரிசப்ஷன் இது மாதிரினாலும் சரி, ஆர் எனி கைண்ட் ஆஃப் அக்கேஷன்ஸு, பர்த்டே, ஆனிவர்சரி, இது மாதிரி எல்லா விதத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி வந்து நம்மகிட்ட இருக்குது. அதுக்கேற்ற கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வெட்டிங்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவான்ற வெட்டிங் கலெக்ஷன் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இங்கே வந்து இருக்குது, பிளெயின் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில். அது போக வந்து ரீசெண்டாக அகல்யம் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் வந்து அந்த விளக்கு எல்லாம் பேஸ் பண்ணி, அகல் விளக்கு பேஸ் பண்ணி வந்து ஒரு அருமையான கலெக்ஷன், சக்ஸஸ்ஃபுல்லான கலெக்ஷன். ஒரு 3 months முன்னாடி போனோம். அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது தவிர உங்களுக்கு மரகதம், மாணிக்கம், வைரம், பிளெயின் ஜுவல்லரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000க்கு மேற்பட்ட டிசைன்ஸுகள் வந்து இந்த ஷோரூமில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் கஸ்டமர்ஸ்க்காக. இந்த ஸ்பெஷல் டைமில் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த 3 daysக்கும், இன்றைக்கி நாளை மறுதினம், திங்கள் செவ்வாய் புதன், இந்த 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு வந்து கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் அந்த டைமண்ட் வேல்யூவில் நம்ம வந்து டைமண்ட் ஸ்டோன் வேல்யூவில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது போக ஒரு அருமையான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னால் பழைய கோல்டு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 9 கேரட் வரைக்கும், இப்போ ஒரு ஜுவல்லரி இருக்குது 24 கேரட் இருக்குது, 22 கேரட் இருக்குது, 19 கேரட் இருக்குது, இது மாதிரி இருக்கும். 9 கேரட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாமல் 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, வெளியே ப்ராக்டிசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 22 கேரட் கீழே கம்மியாக இருந்தாவே ஒரு சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாமல் 100% இது இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக கஸ்டமர் பழைய ஜுவல்லரியை வந்து அன்லாக் பண்ணுறப்ப அவங்களோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, அது இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் வேல்யூ கிடைக்கும். வித் பிராண்ட் நியூ தனிஷ்க் ஜுவல்லரி, ஒரு யூனிக்கான ஜுவல்லரியும் அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி பீஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல வேல்யூ அந்த கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களும் ஹாப்பியாக வந்து நம்மகிட்ட வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களையும் வந்து நான் வந்து கஸ்டமர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த நியூஸை வந்து சேர்க்கணும் அப்படின்றதான் என்னோட ரிக்வஸ்ட் உங்ககிட்ட. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஷோரூமோட வளர்ச்சிக்கு நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுங்க அப்படின்றத எங்களோட ரிக்வஸ்ட். ஸோ சரி, இப்போ இந்த 3 நாளைக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா கோல்டு காயின் வந்து ஆஃபராக கொடுக்குறோம். டார்கெட் மாதிரி இல்லை சார். ஸோ மினிமம் வந்து மினிமம்னா வந்து உங்களுக்கு சில்வர் காயின் இருக்குது. ஸோ மினிமம் வந்து ஒரு மினிமம் வாங்கினா சில்வர் காயின் கிஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் கிஃப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ 200 மில்லிகிராம் இருக்கும் அந்த கிஃப்ட் காயினோட வேல்யூ. கோல்டு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டு போகும் அந்த கோல்டு. கஷ்டப்படுறவங்க திருமண மேரேஜ் எப்படிலாம் இருக்குல்ல, நம்ம கோல்டு வந்து மேரேஜுக்கு சொல்லி ஆஃபர் சார். இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு தான் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவா கோல்டன் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த சேவிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜுவல்லரியை மாதம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1 year கழிச்சு கல்யாணம் வருது அப்படின்னா இப்போதுலேருந்தே வந்து கையில் இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி, இப்போது 2000 ரூபாய் இருக்கும், சில பேர் 5000, 20000, 50000 எவ்வளோ கையில் இருக்கோ மாதம் கட்டி வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒன்று அந்த கோல்டு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரவு வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த 10 மாதம் கட்டுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஸோ அந்த அது இல்லாமல் வாங்குறப்போ ஒரு சில சிறப்பு சலுகை டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து வரப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ரேட்லேருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு 1 வருஷம் கழிச்சு, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கோல்டு ரேட் என்னன்றது தெரியும். முன்னாடி இருந்ததை விட ஒரு 40-45% அதிகமாகிடுச்சு. ஸோ அது மாதிரி க்ரோ ஆகிறப்போ கோல்டு ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் மெச்சூரிட்டியில் ஒரு டிஸ்கவுண்ட் வச்சு அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது 2 இருக்குது. இது தவிர வெட்டிங் பர்ச்சேஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுவும் மேக்கிங் சார்ஜஸில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் வெட்டிங் பர்ச்சேஸஸ்க்கு. ஸோ அந்த ஆஃபர்
நிறைய கோல்டு வந்து மிஷினில் தயாரிக்கிறதுனால வந்து நவீன உலகமாக ஆகிடுது. அதனால் அவங்க நகைத்தொழிலாளர்கள் வேலை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சார் ஆக்சுவலாக வந்து எல்லா ஜுவல்லரியுமே வந்து மிஷினில் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஜுவல்லரி எடுத்துட்டீங்களே, இதில் மிஷின் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இது மிஷின் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் ஹேண்ட்மேடு போகிறப்ப தான் அந்த ஜுவல்லரியை ஃபர்தராக பியூட்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனாமல் வைப்பாங்க, ஒரு மீனாக்காரி ஒர்க், அந்த பெயிண்ட் எனாமல், கிளாஸ் எனாமல், இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் ஜுவல்லரியை பியூட்டிஃபை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து கிராஃப்ட்மேன் இல்லாமல், அதாவது அந்த வேலை செய்கிறவங்க இல்லாமல், அந்த கலைஞர்கள் இல்லாமல் நம்மளால் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மேடுங்கிறது ஒரு 20-25% தான் இருக்கும் மிஷின் மேடு ஜுவல்லரி. மீதி 80% வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு தான். ஸோ அந்த ஹேண்ட்மேடு வந்து கொல்கத்தாலையும் பண்ணுறாங்க, நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் இது மாதிரி டவுன்லேருந்து பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. ஒசூரில் நம்ம பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி வந்து கையில் பண்ணக்கூடிய நகைகள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப நல்ல ஜுவல்லரி, ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக இருக்கும். அது வந்து மிஷினில் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் அவங்கள பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ அவங்க அது மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஷோரூமில் அல்லது நம்மளோட ஃபேக்ட்ரியில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 10க்கு 10 இடத்துல வந்து ஒரு 20-30 பேர் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது அந்த பற்ற வைக்கிற அந்த கேட்மியம் சால்ட்ரிங் எல்லாம் வந்து அவங்க புகை உள்ள இன்ஹேல் பண்ணுவாங்க, லங் சம்மந்தமான இஷ்யூ எல்லாமே வந்துட்டு இருந்தது. பட் நம்ம க்ளீனாக இப்போ வந்து அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த கேட்மியம் சால்ட்ரிங்கே யூஸ் பண்ணுறதுல நம்ம வந்து இண்டியம் சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். கோல்டோட கோல்டு வச்சு நம்ம வந்து பற்ற வைக்கிறோம். ஸோ இதனால் அவங்களோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது ஒரு கம்ஃபர்டபுளான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டேபிள், சேர் இதெல்லாம் கொடுத்து ஒரு நீட்டாக வந்து அவங்க வந்து வேலை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து கொடுத்துருக்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு டைம் வாங்க ஒசூருக்கு, நீங்கள் கூட வந்து பாருங்கள் எங்களோட காரிகர் பார்க்கெல்லாம் எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கணும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேபி நரேஷ் சார் வந்து